ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. என்ன விஜய், இப்பதான் எழுந்திருச்சியா? ஆமாக்கா, இப்பதான் எழுந்திருச்சேன். நீ எப்ப எழுந்த? நான் அநியாயத்துக்கு வெள்ளனவே எழுந்திரிச்சிட்டேன் விஜய். ஏன்க்கா, நல்லா தூங்க வேண்டியதானே? எங்க தூக்கம் வருது? ராத்திரி எல்லாம் ஒரே புழுக்கம், நடுநடுல கொசுக்கடி வேற. நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சு அங்க எங்கன்னு ஒலாத்திட்டு இருக்கேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலக்கா. நைட்டு உள்ள படுன்னு சொன்னது கூட இப்படிதான் சொன்னேன். ஆமா, அது இருக்கட்டும். ஏன் விஜய், நீ என்ன உள்ள படுக்க கூப்பிடலன்னு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண மாதிரி பேசினேன்னு சொன்னல, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது? மாமாபா? மாமா எதுவும் சொல்லலக்கா, ஈஸ்வரி அனிதான் சொன்னாங்க. என்னது, ஈஸ்வரியா? நீ வா. என்னக்கா? அட வாண்ணா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீட்ல? என்னக்கா, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போற? வா. ஏ ஈஸ்வரி, நான் உங்ககிட்ட வலிய வந்து ஏதாவது சொன்னேனா? நீயா தானே நான் வெளியே படுக்கிறத பத்தி வருத்தப்படுற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசினேன். என்கிட்ட அப்படி பேசிட்டு இவகிட்ட போய் நான் என்னமோ வருத்தப்பட்டேன் அதே இதுன்னு வேற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். நானா உங்ககிட்ட வந்து விஜய் என்ன உள்ள கூப்பிடலன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி சொல்ற நீ? இல்ல, அது வந்து நீ வருத்தப்படுறியோன்னு என் மனசுல ஒரு இது தோணுச்சு. அதான். உனக்கு என்ன பத்தி என்ன தோணாலும் அதை நீ விதவிதமா சொல்லி பரப்பிடுவ. அப்போ உன்னை பத்தி எனக்கு என்னென்னவோ தோணுதே, அதை எல்லாத்தையும் சொல்லவா? என்னதானோ என்னென்னவோ பேசுற. இத பாரு, இதெல்லாம் நல்லா இல்லாமா? ஏய், என்ன நல்லா இல்ல? இத பாரு, இந்த மூட்டி குடுக்கறது போட்டு குடுக்கறது இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நானே இந்த டவுன் காரி மாதிரி எல்லாம் பாலிஷ்டா பேச மாட்டேன். கொஞ்சம் கூட குறையவே பேசுவேன். அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அட, ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லு. இதுதானே இல்லைங்க, என்ன வந்து மிரட்டிட்டு போறாங்க. என்னது, மிரட்டுறாளா? என்னது அராஜகமா இருக்குதே? வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மிரட்டுறதா? அது வாணி, ஏமா விஜய், எங்க தானா? தானா, தானா. என்னனே, எதுக்கு நீ ஈஸ்வரியை மிரட்டின? வேற ஒண்ணும் இல்லனே, இவங்க விஜய் கிட்ட என்ன பத்தி கண்டபடி கோல் முட்டி விட்டுருக்காங்க. இல்லைங்க, நான் யதார்த்தமா ஒரு விஷயத்த சொன்னேன். நல்லதுக்கே காலம் இல்ல, என் மேலேயே குத்தம் சொல்றாங்க. ஏமா தானா, நீயும் உன் புருஷனும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நட உன் புருஷன் என்ன மிரட்டுறான், இன்னைக்கு நீ பொண்டாட்டி மிரட்டுற. என்ன நீங்க 2 பேரும் ரவுடித்தனம் பண்ற புருஷன் முன்னாடி இருக்கீங்க? நல்லா கேளுங்க, இந்த வீட்ல நிறைய பேருக்கு பயமே இல்லாம போச்சு. ஏய், நீ அழுவாத. இந்த பாருமா, இவ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அண்ணா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது சின்ன பிரச்சனை, இதுக்கு போய் சின்ன பிரச்சனையா? எதுமா சின்ன பிரச்சனை? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி மூத்த மக, அவ கண்கலங்கிறது சின்ன பிரச்சனையா? யார் வீட்டுல வந்து யார் இங்க நாட்டாம பண்றது? கொண்ட வந்த பிடாரிங்க ஊர் பிடாரி விரட்டுற மாதிரி. இப்பவே கோபிக்கு போன் பண்றேன், அவனை வரவழைச்சு 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். யாருகிட்ட மோதுறாங்க? அண்ணா, அண்ணா, இத பெருசு பண்ணாதீங்க. அவருக்கு போன் பண்ண வேண்டாம். போமா, இந்த மாதிரி அவமானத்தை தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் உனக்கு கதி கட்டவன் கிடையாது. அவனை வரவழைச்சு 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். உனக்கு வேணும் சாதாரணமா இருக்கலாம், நான் அப்படி இல்ல. அக்கா, என்னக்கா நீ காலங்கத்தால எவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கேன்னு பாரு. இப்ப இவர் போய் சூரத்துல இருக்கிற மனுஷனுக்கு போன் பண்ணி அவருக்கு டென்ஷன் ஆகி எவ்வளவு பெருசா பண்ணி விட்டுட்ட. ஒரு சாதாரண விஷயத்துக்கு பாவம் அவரு போன இடத்துல அவர் நிம்மதியா கெடுக்க போறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போதோ தெரியல. அப்பா, காஃபி ஏதாவது தரட்டுமா? இப்ப வேண்டாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ளைங்க தூங்குறாருப்பா.
என்னவா அது இம்மிட்டு நேரமாச்சு இன்னுமா தூங்குறாரு? வழக்கமா என்னது கடைக்கு போயிட்டு வர? ஏன் கலப்பா இருக்குங்கிறாரா? தெரியலப்பா. சரி, நீ போய் முதல்ல மாப்பிள்ளைக்கெல்லாம் காப்பி கொடு, நான் இங்க காத்து வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க எழுந்திரிச்சிட்டீங்களா? அங்க அப்பா உங்களை தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு. மாமா எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எப்பவுமே காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போயிடுவாரேன்னு என்கிட்ட கேட்டாரு. சரோ உட்காரு. என்னங்க, மாமா பணம் புரட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரா? இந்த காலத்துல பணம் புரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். சரோ நீ பொதுவா பதில் சொல்ற. மாமா பணத்தை எப்படி புரட்டினாரு? ஒருத்தர் ஒரு பெரிய நிலத்தை நிறைய மனையா பிரிச்சு வித்தாரு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சது அப்பாதான். அந்த கமிஷனுக்கு பதிலா அப்பாவுக்கு அவரு ஒரு மனையை கொடுத்துட்டாரு. அப்பா எந்த சொத்து மேலேயும் அவ்வளவு ஆசைப்பட்டதில்ல. ஆனா இந்த மனை மேல அவ்வளவு ஆசை வச்சுட்டாரு. ஒருத்தர் ரொம்ப வற்புறுத்தி கூட அப்பா இந்த மனையை அவருக்கு விக்கல. அந்த நேரத்துல சரியா நான் போய் அவர் முன்னாடி நின்னேன். எனக்காக அந்த மணியை அவருக்கு வித்துட்டாரு. இதுல பெரிய வேதனை என்னன்னா, வலிய போய் கொடுத்ததுனால பணம் குறைச்சி கொடுத்துட்டாரு. என்னங்க அமைதியா இருக்கீங்க? மாமாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் சரோ. அவர் மேல எனக்கு மரியாதை அதிகமாகுது. அவருக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு சரோ. நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? நீங்க தான் அப்பா கிட்ட பணம் கேட்காதேன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன் சரோ, இருந்தாலும் நீ போய் அவர்கிட்ட கேட்டது நம்ம குடும்பத்துக்காக தானே. சரி விடுங்க. அப்பா எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்காரு. நீங்க ஏன் உங்க முகத்தை இப்படி சங்கடமா வச்சிருக்கீங்க? வாங்க. ஓ, மாப்பிள்ளை எழுந்திருச்சிட்டாரா? இப்பதான் எழுந்திருச்சாரு. என்ன இம்மிட்டு நேரம் தூங்கிவிட்டீங்க? உடம்புக்கு சோகம் இல்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் ராத்திரியே வந்துட்டேன் மாப்பிள்ள. வந்து பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி மாப்பிள்ளை எழுப்ப வேணா, காலையில் பேசிக்கலாம் விட்டேன். என்ன மனசுல பெரிய சிந்தனையோட இருக்கீங்க? மாமா, எங்க குடும்பத்துக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மாப்பிள்ளை நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி ஒன்றும் செய்திடல. இல்ல மாமா, நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய உதவின்னு என் மனசுக்கு தான் தெரியும் மாமா. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரே குடும்பத்துக்காரங்க இப்படி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேற நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளை. இது என் மாப்பிள்ளையோட குடும்பம், என் பொண்ணோட குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி என்ன அண்ணி நினைக்கிறாதீங்க. மாமா, மாப்பிள்ளை நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம முதல்ல குளிச்சு விட்டு உங்க ஷோலியை பார்க்க போங்க. சரோ, மாமாக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்க? எனக்கு என்ன தேவைனாலும் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் மாப்பிள்ளை. முதல்ல நீங்க கிளம்புங்க. போமா, மாப்பிள்ளை குளிக்க போறாரு. வேட்டி துணிலாம் எடுத்து கொடுப்போம். வர வர என் மேல எல்லாருக்கும் பயம் இல்லாம போச்சு. ஹலோ, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்ப்பா. பண்ணிங்க. ஹலோ, லட்சுமணன் ஸ்பீக்கிங். அங்க கோபி இருக்காரா? கோபியா? யாருது? நம்மால் தான், என் மச்சான் சூரத் வந்திருக்கான். யோ, எந்த ஊருக்கே ஃபோன் பண்ற? தஞ்சாவூருக்கு ஃபோன் பண்ணி சூரத்துங்கிற வையா போனேன். ஹலோ, என்னங்க பூத்து வச்சிட்டு இருக்கீங்க? சூரத்துக்கு போட்டா தஞ்சாவூருக்கு போகுது. இப்படிதான் வரவங்கிட்ட ஏமாத்தி காசு பிடிக்கிட்டு அது இருக்கீங்களா? எப்படிங்க போகும்? போகுதே. என்னதான் ஃபோன் ஃபால்ட்டா இருந்தாலும் சூரத்துக்கு போடுற கால் தஞ்சாவூருக்கு போகுமா? கொஞ்சம் இருங்க. ஹலோ, சூரத்துக்கு தாங்க போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படியா தஞ்சாவூருக்கு போகுது?
சரி நானே ட்ரை பண்றேன். ஹலோ, ஐ எம் லக்ஷ்மணன் ஸ்பீக்கிங். இஸ் கோபி தேர்? हाँ हम आपके हाइन कौन कामेट हंदा गानुन गंखवा सोले मर गया खाके கோபி கோபி गोभी आलू पटर गोभी मंचूरियन वाइड फन என்னாச்சு? என்னன்னு தெரியல, மிஸ்டேக்கா இருக்கு. ஹலோ, லக்ஷ்மணன் ஃப்ரம் சென்னை. ஐ வாண்ட் கோபி ஃப்ரம் சென்னை. हाँ तो नहीं எஸ் எஸ் எஸ், नो नो नो, चेन्नई चेन्नई टू सूरत. गोभी में गारमेंट्स गो. ओ इडियट என்னையா ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில் திட்டுறானா? இடியட்னு சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சு வச்சா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், டோன்ட் கெட் ஆங்கிரி, ஓகே? यस ஒன் மிஸ்டர் கோபி ஃப்ரம் சென்னை கோயிங் டு சூரத் ஃபார் பர்ச்சேஸ், ஓகே? ओके ஒன் மிஸ்டர் லக்ஷ்மணன் ஃப்ரம் சென்னை காலிங் ஃபார் கோபி இஸ் ஃப்ரம் சென்னை டு சூரத், ஓகே? ओके நவ் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ சார், வேர் இஸ் கோபி அண்ட் வேர் இஸ் சூரத்? ஏண்டா என்ன பேசுறேன் புரிஞ்சுதான் பேசுறியா? தத்து புத்துன்னு உலையிட்டு இருக்க மவனை நீ மட்டும் நேர்ல மாட்டினேன்னு வச்சுக்க, நேர நிக்க வச்சு வகந்துடுவேன். மைடா பண்ண என்னையா இந்த வாட்டி அதை விட கேவலமா திட்டுறானா? கொஞ்சம் தெளிவா பேசியா. இதுக்கு முன்னாடி போன் பேசுனதே இல்லையா? ஹலோ, நாங்களாம் ஃபோன் பேசியிருக்கோம், அதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி பண்ணிக்கங்க. வேண்டாம், நான் ஃபோன் பண்ண வந்த டைமே சரி கிடையாது, நான் வரேன். ஹலோ, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான்? எவ்வளோ ஆச்சு? 230 ரூபா ஆச்சு. 230 ரூபாயா? என்கிட்ட 200 தான் இருக்கு. ம் சரி கொடுங்க, இந்த பக்கம் வரும்போது நான் வசூல் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? என்ன பவானி சொல்ற? நிஜமாவா? இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்டயும் சொல்லல மாமா. ஒரு நாள் சரோக்கா, மாணிக்க மாமா, ராஜாத்த 3 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு அப்பா மறுத்தோனே கோபமா போயிட்டாங்க. மாமா அருமையான காரியம் பண்ணிருக்காரு. என்ன லீலா? பவானி, உன் ஃபியூச்சரை பத்தி என்ன ஐடியா வச்சிருக்க? நான் நிறைய படிக்கணும் மாமா. பவானி, நீ படிக்கிறியோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ எதுக்காக செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவன் முத்தி போனாலு நீ பாவம் பச்சை செடி மாதிரி. சும்மா இருங்க மாமா. பவானி, நான் கிண்டலுக்காக சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு. அதுவும் இல்லாம ஏங்க, அதான் அப்பாவே அந்த பேச்ச அப்பவே கட் பண்ணிட்டாருல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லீலா, பவானிக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். பவானி, இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த ராஜன் ஒரு மோசமான பொம்பளை. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கும், செல்வத்துக்கு எதுவும் வர நமையிலன்னு வச்சுக்க, திரும்ப அந்த பேச்ச ஆரம்பிச்சிடும். லீலா, அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்க, பவானி பாவம் இல்ல, நொந்து போயிடாது. அதுக்காக தான் சொல்றேன். பவானி, செல்வம் நல்லவனா இருக்கலாம், ஆனா அது மட்டும் பத்தாது. சரி, அதை விடு. ஆனா இந்த ராஜம், அது கூடலாம் யாராவது இருக்க முடியுமா? பாவம் சரோனி ரொம்ப அமைதியானவங்க, ஏதோ பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. உன்னாலலாம் அங்க காலம் தள்ள முடியாது. என்ன மாமா, என்னமோ இந்த ஏற்பாட்டுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்ட மாதிரியும் நீங்க வேண்டான்னு கன்வின்ஸ் பண்ற மாதிரியும் பேசுறீங்க. அதுக்கு இல்ல பவானி, இந்த பேச்சு இத்தோட முடியாது. மறுபடியும் கிளம்புன்னு தான் எனக்கு தோணுது. மறுபடியும் இந்த பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ குழம்பி போயிடக்கூடாது. ஏன்னா நீ சின்ன பொண்ணு. சாரோ நீ கூட இந்த கல்யாணத்துக்கு உன்னை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கலாம். அப்ப நீ மனசு மாதிரி குழம்பி போய் தலையாட்டி காலம் பூரா கஷ்டப்படுவ பாரு. அதுக்காக தான் சொல்றேன். மாமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரியும். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்றதும் தெரியும். அதனால நான் மத்தவங்க பேச்ச கேட்டு குழம்பி நான் எந்த தப்பான முடிவும் எடுத்துட மாட்டேன். என்னோட 4 அக்காங்களோட கல்யாண வாழ்க்கையையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வாழ்க்கையில இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். அதனால என் வாழ்க்கைய யாரும் திசை திருப்பி விட்டுற முடியாது. அதை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன்.
இப்போ என்னோட ஒரே எண்ணம் படிப்பு படிப்பு மட்டும்தான். அதனால நீங்க என்னை பத்தி கவலையே பட வேண்டாம் மாமா. பவானி, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. மாமாவை இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத அளவுக்கு பண்ணிட்டியே. ஏன் மாப்ள, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கோபிக்கு ஃபோன் பண்ண போனீங்களா? என்ன பழக்கம் இது? பின்ன மாமா, இது என் பொண்டாட்டிக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம். இது புரியல உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இருக்கட்டும். கோபி பிசினஸ் விஷயமா சூரத் போயிருக்கான். அங்க அவன் வேலையில மும்முரமா இருக்கும்போது போனை போட்டு இந்த பஞ்சாயத்தை சொல்லி வீணா ஏன் அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? கொஞ்சமாவது விவசாயம் இல்ல? பாவம், அவன் அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டுமே. இதோ பாருங்க, கோபிக்கு எஸ்டிடி போட்டு இந்த மாதிரி வேண்டாத விஷயத்தை சொல்றதெல்லாம் நிறுத்திக்கங்க. என் ஐஸ்வரி, தீர்ப்போட அடுத்த கட்டத்துக்கு நாட்டாம வராரு. தனம் எங்க படுத்த உனக்கு என்ன? விஜி தனத்தை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் உனக்கு என்ன வந்துச்சு? நீ இப்போ வேலையை பார்க்காம ஏன் அனாவசியமா கோல் மூட்டிட்டு இருக்க? அவங்க விஷயத்துல தலையிட்டு இப்ப தனத்து மேல பழி தூக்கி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? போச்சுடா. கோபி ஊருக்கு போகும்போது மிஸ்டர் வக்காலத்தை பட்டத்தை அப்பாவை கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. என்னடா என்ன முணுமுணுக்குற? ஒண்ணு இல்லப்பா, மனுநீதி சோழ ரேஞ்சில தீர்ப்பு சொல்ல போறீங்க. ரத்த பாசத்தை எல்லாம் மதிக்காம எது நியாயம்னு ஆசை போட்டு தீர்ப்பு சொல்றேங்க. போங்க, எல்லாரும் போங்க. போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. இந்த உப்பு பெறாத விஷயம் சண்டையை வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன தெரியுமா? என்ன மாமா? அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகளை உங்க வீட்டுல வச்சு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணு அவமானப்படுத்துறா. அதை நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு நியாயம் சொல்றீங்க. மாப்பிள்ள, என் மகதான், யார் இல்லைன்னது? இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க பொண்ண நல்ல விதமா உபசரிக்கணும். இப்படி வம்புக்கு இழுத்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுதான் என் பொண்ணுக்கு அழகு. அதை மீறி நடக்கும்போது என்னால கண்டிக்க தான் முடியும். போங்க போங்க போங்க, போமா. நீ என்னடா? போ, போய் வேலை பார்ப்பா. போ. என்ன போஸ் அமைதியா இருக்க? இல்லப்பா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்காம நான் வேலை செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா அதே மாதிரி நடந்துருது. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. விட்டு தள்ளுப்பா. யார் யார் எப்படி இத்தனை வருஷத்துல எனக்கு தெரியாது. இல்லப்பா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன மன்னிச்சுக்கங்கப்பா. பெரிய பெரிய வார்த்தையில பேசாத. போ. ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல. ஆமா, உனக்கு ஏமா இவ்வளவு கோவம், ஆத்திரம், ஆவேசம் இல்ல? இதுல என்ன அவசியம் இருக்கு? நீ சாதாரணமா இரு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுலபமா எடுத்து பாரு. இது மாதிரி பல பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். இதெல்லாம் இப்ப நடந்ததுக்காக நான் சொல்லல, பொதுவா தான் சொல்றேன். எதையும் நல்லா ஆலோசனை பண்ணி 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய். இந்த ஆத்திரம், அகங்காரம், அவசரம் எல்லாம் நம்ம உடம்பு மனசு ரெண்டுத்தையுமே கெடுத்துரும். இப்படி அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். புரியுதாமா? நல்ல பொண்ணா நடந்துக்கோ. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.